வணக்கம். இதயத்தை பாதிக்கிற ஏற்படுத்துகிற செயல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைய காலத்தில் இதய நோயால் பாதிக்கப்படுறவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதிலும் ஒவ்வொரு வருஷமும் இதய நோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை கணக்கிடும் போது ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இந்த இருதய நோயால் அதிகம் பாதிக்கப்படுறதுக்கு பெரு காரணம் வாழ்க்கை முறை தான். எப்படின்னா, தற்போது நல்ல வசதியான வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி போகிறதுனால அங்கே கை நிறைய சம்பளம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மன நிறைய அழுத்தமும் இறுக்கமும் எளிதில் கிடைக்குது. கை நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னா அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமாக வாழலாம் அப்படின்னு வெளிப்படுறதுக்கு ஹோட்டலில் ஆரோக்கியமற்ற உணவுகளை வாங்கி சாப்பிட்றது, புதிய கலாச்சாரம் அப்படின்ட்டு பார்ட்டி எதுவும் நடந்துச்சுன்னா சிகரெட், மது இந்த மாதிரி குடிக்கிறது, அதிக அளவில் சாப்பிட்றதுனால உடல் பருமன் அதிகரிக்கிறது, உடலில் சோம்பேறித்தனம் குடி புகுந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் உடலில் வராத நோய் கூட காசை கொடுத்து வரவழைச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில செயல்களில் இதயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு நாளடைவில் மரணத்தை எதிர்கொள்ளுது. இத்தகைய கொடுமையான செயல் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அன்றாட செய்கிற ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டோம்னாலே போதும். உடல் ஆரோக்கியத்துடனும் இதயம் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதிகமாக டிவி பார்க்கறது. டிவியோட முன்னாடி அதிக நேரம் இருந்துச்சுன்னா இதயம் பெரிதும் பாதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவோட கல்லூரியில் நடந்த ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே டிவி பார்த்தீங்கன்னா பக்கவாதம், இதயத்தில் அடைப்பு இந்த மாதிரி ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா விரைவில் மரணத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோடா அதிக வெயிலின் காரணமாக அந்த வெயிலோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கு சோடாவை வாங்கி குடிக்கிறோம். ஆனால் இப்படி குடித்தோம்னா இதயத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதில் இந்த சோடாவை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பக்கவாதமும் இதயத்தில் பல நோய்களை ஏற்படுத்திடும். தூக்கம். ஒருவருக்கு தூக்கம் 5 மணி நேரத்துக்கு குறைவாகவும் 9 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் இருந்துச்சுன்னா உடலில் ரத்த அழுத்தமும் மன அழுத்தமும் அதிகரிக்கும். இது கரோனரி நோயை அதிக அளவில் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம். இன்றைய காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு சில காரணங்களால் மன அழுத்தமும் மனத்தளர்ச்சியும் மன இறுக்கம் இதெல்லாம் ஏற்பட ஆளாயிருது. இதனால் இதிலிருந்து வெளிவரத்துக்கு எளிதான காரியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு அதனோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். குரட்டை. இப்போ குரட்டை இல்லாமல் தூங்குறவங்களை பார்க்கவே முடியாது. தூங்கும்போது கூட குரட்டை விடுறவங்களுக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தூங்கும்போது குரட்டை விடுறதுனால உடலில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் அந்த ரத்த அழுத்தத்தில் இதயமும் பாதிக்கப்படுது. உடற்பயிற்சி இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆனால் இந்த உடற்பயிற்சியை அளவுக்கு அதிகமாச்சுன்னா இதயத்துக்கு அதிக அழுத்தம் ஏற்பட்டு மயக்கம் அல்லது சோர்வு அதெல்லாம் ஏற்படுத்திடும். உடற்பயிற்சியை அளவோடு செஞ்சீங்கன்னா இதய ஆரோக்கியத்தையும் நீடிக்க முடியும். பற்களோட ஆரோக்கியம். பற்கள் ஆரோக்கியமற்று இருந்துச்சுன்னா சுவாசிக்கும் போது அசுத்த காற்றையே சுவாசிக்க முடியும். இதனால் அந்த அசுத்த காற்று இதயத்தில் ஒருவித அடைப்பை ஏற்படுத்திடும். அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஈர்களில் இருக்கிற பாக்டீரியாக்கள் இரத்த குழாய்களின் வழியாக போய் சீரான இரத்த ஓட்டத்தை தடை செய்யுது. இதனால் இதய ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. அதிக உணவு. உடல் பருமன் இருக்கிறவங்க பாதிப்பை ஏற்படுத்திடும். ஏன்னா இதில் பருமன் அடையிறதுக்கு அதிகமான அளவில் சர்க்கரை உணவுப் பொருட்களும் கலோரிகள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றதும் உடற்பயிற்சி இல்லாமல் பெரும் காரணமாக இருக்குது. அதனால் குறைவான அளவில் உணவு சாப்பிட்டீங்கன்னா இதயத்தை ஆரோக்கியத்துடனும் வச்சுக்கலாம். புகைப்பிடிக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிறது அப்படிங்கிறது இதயம் 2 மடங்கு அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. இந்த சிகரெட் இதயத்தில் நோயை ஏற்படுத்தோட மட்டும் இல்லாமல் புற்றுநோய் மற்றும் பல நுரையீரல்களில் நோய்களையும் ஏற்படுத்துது. அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.